நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை என்ன? ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனத்தை எடுத்தவரில் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைய தினத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். என் பிள்ளையா மாறுங்க, நான் உங்கள் தகப்பனா இருப்பேன்னா, நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருப்பீங்கன்னா என்னிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தருவேன் சொல்லி கர்த்தர் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2வது நாள் கூட்டத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து வாழ்ந்து மடிந்து போகாதபடிக்கு நீங்கள் வாழுகிற இந்த ஜீவிய காலத்தில், நீங்கள் வாழுகிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு எது பிரியமானது, எது நன்மையானது என்பதை பகுத்தறியத்தக்கதாக மறுரூபமாக வேண்டும் என்று ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? நீங்கள் தேவனுக்கு பிரியமானது இன்னது என்பதை பகுத்தறியத்தக்கதாக மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். நீங்கள் வாழுகிற இந்த ஜீவிய காலத்தில் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுக்கு எது பிரியமானது என்கிறத சோதித்து பார்த்து அந்த பிரியமானதை செய்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். அல்லேலூயா. ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தேன், ஏதோ உலகத்தில் வாழ்கிறேன், ஒரு நாள் சாக தான் போகிறேன் என்று சொல்லி ஒரு வேளை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ? இல்லை, இல்லை. வாழுகிற இந்த ஜீவிய காலத்தில், இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமானது இன்னது என்பதை சோதித்து அதன்படி வாழ்கிறதுக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 40வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். பக்தன் சொல்லும்போது சொல்லுகிறான், அப்பா உமக்கு பிரியமானதை நான் செய்கிறதுக்கு விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். இந்த நாட்களில் என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழுகிறீர்களா? பிரியமானதை செய்கிறீர்களா? இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷத்தை தரிக்காதிருங்கள். அவன் அப்படி வாழ்றான், இவன் இப்படி வாழ்றான், நீங்கள் வாழாதீங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழுங்கள், அவருக்கு பிரியமானபடி வாழுங்கள், ஆவிக்குரிய சபையாய் வாழுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 143:10 வாசித்து பாருங்கள். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும் ஆண்டவரே. அருமையான பக்தன் அழகாக சொல்லுகிறார், எனக்கு எப்படி உமக்கு பிரியமா வாழணும்னு தெரியல ஆண்டவரே, ஆகையினால எனக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. எனக்கு ஒன்றுமே தெரியல ஆண்டவரே, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்களும் கூட அப்படி கேட்பீர்களா? எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே. என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, நீங்கள் அப்படி கேட்பீர்களா? எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே, எனக்கு போதியும் ஆண்டவரே. ஏசாயா 44:28 வாசித்து பாருங்கள். கோரேசை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமானதையெல்லாம் அவன் செய்வான்.
கோரேசை குறித்து கர்த்தர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? அவன் எனக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்வான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலையும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நம்ம எது செய்தாலும் அது ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லும்படியாய் என் உள்ளத்தை பாரப்படுத்தினார். என் அன்புக்குரியலே ரோமர் 8:8 சொல்லுகிறது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தான் பிரியமாக வாழ முடியும். நம்ம மாம்சம் எதையெல்லாம் விரும்புதோ அதையெல்லாம் செய்யணும்னு துடிப்போம். ஆனால் ஆவிக்குரியவங்களா என்னைக்கு மறுரூபமாக்கப்படுறோமோ அன்னைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பா, ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவரை எந்த ஒரு சகோதரன் எந்த ஒரு சகோதரி பெற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தான் மறுரூபம் உண்டாகும், மறுரூபம் உண்டாகும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிடித்தமானபடி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எது சரின்னு தோணுதோ அதையெல்லாம் செய்கிறோம். ஆனால் அதை பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற போது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவா. அந்த பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பேசுவா, மகனே மகளே, இது தவறு, இது தப்பிதம், இது பொல்லாத காரியம், இது பாவம், இது தேவனுக்கு பிரியமில்லாதது என்று சொல்லி ஆண்டவர் பேசுவார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் சத்தியம் பண்ணுகிறது உண்டு. என்ன சொல்லுவார்கள்? குடியாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு என்று சொல்லுவார்கள். சிலர் குடித்து வெறித்து வீட்டுக்கு வருவார்கள், போதை மயக்கத்தில் வருவார்கள். தன்னுடைய அன்பு மனைவியை பார்த்த உடனே அவள் தலையில் போய் சத்தியத்தை பண்ணுவார்கள். சத்தியமாக சொல்கிறேம்மா, நாளையிலிருந்து நான் குடிக்கவே மாட்டேன். பிள்ளைகளை பார்ப்பார்கள், அன்பு பச்சிளம் பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் தலையில் போய் அடிப்பார்கள். சத்தியமாக சொல்கிறேன், நாளையில் இருந்து நான் குடிக்கவே மாட்டேன், குடிக்கவே மாட்டேன். ஆனால் காலையில் எழுந்து போன உடனே கண்ணில் தென்படுறதே டாஸ்மார்க்கு தான் கண்ணில் தென்படும். எல்லா சத்தியத்தையும் மறந்து அப்படியே உள்ளே போயிடுவாங்க. குடித்து வெறித்து மீண்டும் போதையில் தான் வீட்டுக்கு வருவார்கள். இன்றைக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கைகளையும் அநேக காரியங்களை சொல்லுகிறோம். இனி இந்த தவறை செய்ய மாட்டேன், இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். இந்த 2024 நான் ஒரு புதிய மனுஷனாய் வாழுவேன், புதிய மனுஷியாய் வாழுவேன், ஒரு ஆவிக்குரிய மகனாக ஆவிக்குரிய மகளாக வாழுவேன் என்றெல்லாம் உடன்படிக்கை பண்ணுவோம். ஆனால் அடுத்த நாளே அந்த உடன்படிக்கையை மீறி விடுவோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லாததுனால. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தா அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் பாவம் செய்ய விட மாட்டார், ஒருபோதும் பாவம் செய்ய விட மாட்டார். ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், ஜெபிக்காதவன் பாவம் செய்வான். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவன் பாவம் செய்ய மாட்டான், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவன் தவறி தவறி விழதான் செய்வான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மறுரூபமாகுங்கள். உன்னுடைய வாழ்க்கை இருக்கிற வண்ணமாகவே இருந்து மடிந்து போகக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து வாழ்ந்து போகாதபடி இந்த வாழுகிற இந்த ஜீவிய காலத்தில் நம்ம மறுரூபமாக வேண்டும். லூக்கா 9வது அதிகாரம் 28, 29 வாசித்து பாருங்கள். இயேசு தன்னுடைய சீஷர்களை கூட்டிக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட மலைக்கு நேராய் கடந்து போகிறார். அந்த மலையின் அடிவாரத்தில் அவர்களை அமர வைத்துவிட்டு இயேசு மலையில் உச்சியில் ஏறி கடந்து போகிறார். குறிப்பிட்ட இடத்தில் முழங்கால் படியிட்டு பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்கிறார். இந்த பைபிள் சொல்லுகிறது, அவருடைய முகம் ரூபம் மாறப்பட்டது, அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் சொலித்தது, முகம் பிரகாசித்தது. மறுரூபமான மலை என்று சொல்லி அந்த மலையை அழைக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு மறுரூபம் அவசியம். ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க தான்
அந்த அனுபவம் நமக்குள்ள வரும். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்படி போகிறதுக்கு கர்த்தர் பிரியப்படலை. இந்த 2024 ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிற சபையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க மறுரூபமாக வேண்டும், மறுரூபமாக வேண்டும். ஆண்டவருக்கு எது பிரியமானது என்பதை நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக நீங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது பிரியமாயிருக்கிறது, அது பிரியமாயிருக்கிறது. எதையா கர்த்தருக்கு பிரியம், எதையா கர்த்தருக்கு பிரியம் என்று இன்றைக்கு நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம் 30 மற்றும் 31 வாசிக்க கேட்போம். தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரி குழம்பும் உள்ள காளை எருதுவை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்ன? தி பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை மகிமைப்படுத்துவேன். இதுதான் கர்த்தருக்கு பிரியம், இதுதான் கர்த்தருக்கு பிரியம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கடாக்களை கொண்டு வந்து பலி செலுத்துவதை காட்டிலும் நம்முடைய பணத்தையும் பொருளையும் கொண்டு வந்து பலி செலுத்துவதை பார்க்கிலும் நம்முடைய வாயினால் ஆண்டவரை துதிக்கிறோம் பார்த்தீர்களா, ஸ்தோத்தரிக்கிறோம் பார்த்தீர்களா, அதுதான் நம்முடைய அப்பாவுக்கு பிரியமான ஒரு காரியம். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது தெரியாமல் போய்விட்டது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கோடான கோடி தேவ தூதர்கள் அவரை ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று துதித்து ஆராதித்து கொண்டே இருக்கிறாங்க, ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வாயிலிருந்து வருகிற துதியை காட்டிலும் உங்களுடைய என்னுடைய வாயிலிருந்து வருகிற அந்த துதியின் சத்தத்தில் தான் கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இன்றைக்கு என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் போது அவருடைய உள்ளமே பரவசம் அடைகிறது, அவருடைய உள்ளம் மகிழ்ச்சியினால் பொங்குகிறது. காளை எருதுவை பார்க்கிலும் நம்ம வாயிலிருந்து பறக்கிற அந்த துதியின் சத்தத்தில் என் தெய்வம் பிரியமுள்ளவராகவே இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலையும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 34:1 பாருங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். வாகனத்தை ஓட்டிட்டு போகும்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போகணும். ஆமென் சொல்லுங்க. வீட்டில் உட்கார்ந்து பாத்திரம் கழுவிட்டு இருந்தா கூட ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். துணியை துவைச்சிட்டு இருக்கிறீங்க, புலம்பிட்டு இருக்கக்கூடாது, ஐயோ அது சரியில்லையே இது சரியில்லையே அழுதுட்டு இருக்கக்கூடாது, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் டிவியில் ஸ்தோத்திரப்படி ஓடிட்டு இருக்கோம், பிளஸ்ஸிங் டிவியில் ஸ்தோத்திரப்படி ஓடிட்டு இருக்கிறோம். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற டிவி கிறிஸ்தவ சேனலில் ஸ்தோத்திர பலிகள் ஓடிட்டு இருக்கோம். இவங்க அதை சும்மா வீட்டில் போட்டு விட்டுட்டு அப்படியே இருப்பாங்க. அப்படி அல்ல, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும், ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும், ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம்
115, 17, 18 மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். ஆனால் உயிரோடு இருக்கிற நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாம், மரித்து போனவர்கள் அல்ல. சத்து போனவங்களால கர்த்தரை துதிக்க முடியுமா? உயிரோடு இருக்கிற நான் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, கடந்த நாட்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் பயங்கரமான மழை. உங்கள் பகுதியிலையும் பயங்கரமான மழை தான். ஆனால் உங்களுக்கு தண்ணி கட்டாத எல்லாம் வடிஞ்சு நல்லா போயிடும். ஆனால் எங்கள் பகுதியில் எல்லாம் தண்ணி கட்டிட்டது. ஒரே ஒரு நாள் பெய்த மழை. என் அன்பு தேவப்பிள்ளையே, அநேகரை சந்திக்கும் போது சொன்னார்கள், இரவு முழுவதும் எங்கள் பிள்ளைகளை தோளில் மீது வைத்துக்கொண்டே இருந்தோம் ஐயா. அநேகர் கண்ணீரோடு கூட சொன்னார்கள். தூங்கிக் கொண்டிருக்கும் போது பெட்டுக்கு மேலே தண்ணி வந்து விட்டது. ஒரு ஐயா சொன்னாங்க, எழுந்து உட்கார்ந்துட்டேன், என்னுடைய கழுத்து வரைக்கும் தண்ணி, எழுந்து நிற்கலாம் எனக்கு பலன் கிடையாது. ஏசப்பாவை நோக்கி சொன்னேன், ஏசப்பா, எனக்கு உயிர் தருவது உமக்கு சித்தமானால் இந்த மலையை நிறுத்தும், இந்த மலையை நிறுத்தும். இன்று ஒன்றுதான் நான் சொன்னேன் பிரதர். ஏசப்பா கிருபை செய்தார், மலை அப்படியே நின்று விட்டது. ஆண்டுடைய கிருபையினால் 4 மணி நேரத்திற்கு பின்பு என் கழுத்தளவுக்கு இருந்த தண்ணீர் குறைந்தது. அந்த மலை மட்டும் கூட ஒரு அரை மணி நேரம் பெய்திருந்தா என்னுடைய மூக்கு லெவலில், தலை லெவலில் வந்து நிச்சயமாக எழும்பினால் நிற்க முடியாது, அப்படியே செத்து போயிருப்பேன். ஏசப்பா தான் என்னை காப்பாற்றினார்கள். எங்கள் ஊழியத்தின் மூலமாய் சில உதவிகளை செய்கிறதற்கு ஜனங்களை சந்திக்க போயிருந்த போது, அவங்க கையில் பணத்தை கொடுத்த போது, இந்த பணம் எங்களை காப்பாற்றவில்லை, இந்த பணம் என்னிடத்திலையும் இருக்கிறது, இது என்னை காப்பாற்றவில்லை, இயேசுதான் என்னை காப்பாற்றினார், இயேசுதான் என்னை காப்பாற்றினார் என்று கர்த்தரை துதித்தார்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். உயிரோடு இருக்கிற நாமோ கர்த்தரை துதிப்போம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை துதிக்க தெரியாது என்று சொல்கிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், அல்லதான் தெரியும். என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, வேலை சரியில்லை, எனக்கு இன்னைக்கு சரியில்லை நீ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இல்லைன்னு அர்த்தம், துதிக்கிறவங்களா இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளையா, துதிக்கிற பிள்ளையா இருந்தால் அப்படி ஒரு நாளும் புலம்பவே மாட்டீங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பைபிள் சொல்லுகிறது, யோவேல் 2:26, கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது, வெட்கப்பட்டு போவதே கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, இது போல ஒரு சபை ஒன்றில் ஜிம் என்று சொல்லி ஒரு தம்பி ஒருவன் இருந்தான். அந்த தம்பி ரொம்ப உற்சாகமாக இருப்பான், மிகவும் ஆக்டிவாக இருப்பான். இந்த செய்தி நேரத்தில் எல்லாம் போதகர் பிரசங்கம் பண்ணும்போது டச்சிங் வேர்டு ஏதாவிலும் வந்துவிட்டால் உடனே கையை தூக்கி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று சொல்லுவான். ஒரு நாள் அந்த சபைக்கு ஒரு பெரிய விருந்தினர் ஒருவர் அழைக்கப்பட்டிருந்தார். ஆகையினால் போதகர் அவனை கூப்பிட்டு சொன்னார், தம்பி, நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீரென்று சொல்லி அல்லேலூயா பிரைசுலா சோத்திரம் என்றெல்லாம் நீ சொல்லுவாய். உற்சாகமாக இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கும். நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வருகிறார், ஒரு முக்கியமான நபர் வருகிறார், நம்முடைய சபையில் செய்தி கொடுக்கிறதுக்காக. நீ தயவு செய்து நீ ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லக்கூடாது. நீ ஸ்தோத்திரம் மட்டும் நீ சொல்லாமல் இருந்து விட்டால், நீ படிக்கிற பையனாக இருக்கிறதுனால உனக்கு ஒரு ஷூ ஒன்று வாங்கி தரலாம் என்று இருக்கிறேன், உனக்காக வாங்கி வைத்து விட்டேன் பார் என்று அந்த பாஸ்டர் அந்த தம்பியினிடத்திலே காண்பித்தார். என்ன ஒரு வார்த்தை, நீ நாளைக்கு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது, கத்தக்கூடாது. ஆகையினால் அடுத்த நாள் வந்தது, அந்த சிறப்பு விருந்தினர் வந்திருந்தார், செய்தி வேலை வந்தது. ஆக
ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும் போதும் அந்த ஜிம்முடைய வாயில ஸ்தோத்திரோன்னு சொல்ல வருது. ஆனால் பாஸ்டர் அங்கே இருந்து ஷூ என்று சொல்லி சொன்னார். உடனே அதை பார்த்த அந்த தம்பிக்கு, ஓ, ஷூவை நம்ம இழந்துடக்கூடாது, நமக்கு இன்னைக்கு ஷூ கிடைக்க போது, ஸ்தோத்திரம் மட்டும் நம்ம சொல்லாமல் இருந்துட்டா என்று சொல்லி தன்னை கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறான். அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியவில்லை. எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தா கூட அந்த தம்பியால் கண்ட்ரோலே பண்ண முடியலை. ஆகினால திடீரென்று சொல்லி எழுந்தான். ஐ டோன்ட் வாண்ட் தி ஷூ, எனக்கு இந்த ஷூ ஒன்று வேண்டாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் என்று சொல்லி தன்னுடைய கரத்தை உயர்த்தி கூறினானா. என் அன்புக்குரியவர்களே, பைபிள் சொல்லுகிறது, நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு நன்மை செய்தாலும் ஸ்தோத்திரம், தேவன் எனக்கு தீமை செய்தாலும் ஸ்தோத்திரம், அவர் எனக்கு என்ன செய்தாலும் சரி, நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, யோபு பக்தனுடைய வாழ்க்கையை பாருங்கள். எத்தனையோ நன்மையை பெற்றான், எத்தனையோ நன்மையை பெற்றான். அவன் மனைவி பிள்ளைகளுமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார்கள். ஆனால் ஒரே நாளில் நம்முடைய ஆடு மாடு ஒட்டங்கள் சூறையாடப்பட்டு விட்டது. 10 பிள்ளைகளும் மரித்து போய்விட்டார்கள். ஐயோ பாருங்கள், அவனுடைய உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பற்களினால் பாதிக்கப்பட்டான். நடு வீதியில் உட்கார்ந்திருக்கிறான். நண்பர்கள் வந்து ஆலோசனை கூறினார்கள், கடுஞ்சொற்களை பேசினார்கள். ஆறுதல் படுத்த வந்தவர்கள் மனமடிவாக்கி போனார்கள். உள்ளமுடைந்து போனான். ஒரே ஒரு நம்பிக்கை, அன்பு மனைவியும் வந்தாள். அவள் சொன்னாள், ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்னீங்க, ஆண்டவரையே துதிச்சிய, ஆண்டவருக்காக வாழ்றேன்னு சொன்னீங்க, 10 பிள்ளைகளை அப்படி அல்லவா நீ நடத்தினாய், என்னத்தை கண்டாய், என்னத்தை உன் வாழ்விலே கண்டாய்? அந்த ஆண்டவரை தூஷித்து உன் ஜீவனை விடு. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அந்த ஆண்டவரை இவ்வளவு காலம் நீ துதித்தாய், இனி நீ துதிக்காத, ஆண்டவரை தூஷி, உன் வாயினால் அவரை தூஷித்து நீ செத்து போயிரு. ஒரு மனைவி சொன்ன ஒரு வார்த்தை. கணவன் சொன்னார், யோபு சொன்னார், பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறியப்பா, எத்தனையோ நன்மையை நாம் ஆண்டவருடைய கையில பெற்ற போது தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொன்னோமே, இன்னைக்கு இந்த இழப்பின் மத்தியிலையும் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாதா? என் அன்பு பிள்ளைகளை, 10 பிள்ளைகளும் மரித்த சூழ்நிலையில பக்தன் யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். யாரால் அப்படி சொல்ல முடியும்? யாரால் அப்படி சொல்ல முடியும்? துதிக்கிற ஒரு பிள்ளையால சொல்ல முடியும். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில இழந்து போயிருக்கிறீர்களா? எல்லாம் இழந்து போயிட்டீங்களா? இனி வாழ்வாதாரத்துக்கு வழியே இல்லையா? ஆண்டவரை துதியுங்கள். யோபு 13:15 பாருங்கள். பக்தன் யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டா கூட பரவாயில்லை, அவர் பேரிலே நான் நம்பிக்கையா இருப்பேன், நான் அப்பவும் கர்த்தரை துதிப்பேன், நான் சாக கிடந்தாலும் கர்த்தரை துதிப்பேன். என் அன்புக்குரியவர்களே, அவன் துதித்த துதி வெட்கப்பட்டு போகவிடவில்லை. ஆண்டவரை துதித்த மனிதன் பக்தன் யோபு, அவன் இழந்து போனதெல்லாம் 2 மடங்கு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். எதையெல்லாம் இழந்தாலோ அதையெல்லாம் கர்த்தர் கொடுத்தா. இன்னைக்கு இழப்பின் மத்தியில் வந்திருக்கிறீங்களா? ஆண்டவரை துதியுங்க. ஐயா, நான் நன்மைக்கு காத்திருந்தேன், எனக்கு தீமைதான் வந்திருக்கிறது. அந்த தீமையின் நடுவிலையும் ஆண்டவரை துதிங்க. தீமையை கூட கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக மாற்றி தந்துடுவார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, திருநெல்வேலியில் எனக்கு ஒரு அருமையான ஒரு குடும்பத்தாரை தெரியும். அவங்க நாகர்கோவில் சார்ந்தவங்க, அங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு மகள். ஆகையினால நாகர்கோவிலே அந்த பிள்ளை வேலை நிமித்தம் வந்தாங்க. படித்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். ஆக பிஎஸ்சி நர்சிங் வேலூர் சிஎம்சியில் படிக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டாள். வேலூர் சிஎம்சியில் ட்ரை பண்ணினாங்க. அப்போது அவளுக்கு அந்த வருடத்தில் சீட்டு கிடைக்கல. அந்த தங்கை ரொம்ப சோர்ந்து போனாள். நான் படித்தா வேலூர் சிஎம்சியில் தான் படிப்பேன்,
ஐயோ எனக்கு இந்த கோர்ஸ் படிக்க முடியாமல் போயிட்டேன் என்று ரொம்ப கஷ்டப்பட்டாள், கண்ணீர் வடித்தாள். அப்போது எல்லாரும் சொன்னாங்க, இந்த வருஷத்தை நீ வீண் பண்ணாத, ஏதாவது ஒரு கோர்ஸில் சேர்ந்து படி, ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் நீ ட்ரை பண்ணு, உனக்கு சீட்டு கிடச்சா நீ உள்ளே போய் சேர்ந்துடலாம் சொல்லி ஆலோசனை கொடுத்தாங்க. நானும் கூட அவளுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தேன். ஆனால் அந்த தங்கை இல்லை, நான் படித்தால் அந்த வேலூர் சிஎம்ஸில் தான் படிப்பேன், ஆகையினால் வேறு எந்த கோர்ஸும் நான் படிக்க போகிறதில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருஷத்தை வீண் பண்ணிவிட்டாள். என்ன செய்தால்? உட்கார்ந்து ஜெபம் செய்தாள். என்ன செய்தால்? கர்த்தரை தேடினாள், ஆண்டவரை துதித்தாள். ஆண்டவரே, இந்த வருடம் எனக்கு கிடைக்காம போயிட்டு பரவாயில்ல, அடுத்த வருஷமாயிலும் தாருமப்பா, எப்படியாயிலும் அதை படித்து நான் உமக்குன்னு ஊழியம் செய்யணும்ப்பா, உங்களுக்கு நான் வாழணும்ப்பா, உமக்கு சாட்சியாக இருக்கணும்ப்பா, எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி உபவாசித்து ஜெபித்தாள். ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி ஜெபித்தாள். நாட்கள் உருண்டு ஓடியது. அடுத்த வருடம் அதே போல் அந்த வேலூர் சிஎம்சிக்கு ட்ரை பண்ணினாள். ட்ரை பண்ண போது என் அன்பு பிள்ளைகளை, அவள் வந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக கார்டு வந்தது. ஆகையினால குறிப்பிட்ட நாளில் எல்லாம் ஆயத்தமாயிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போய் இறங்கினாள். அங்கே உள்ள ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கினா அந்த ட்ரெயினில் வந்த பிள்ளைங்க, மதுரையிலேருந்து, நாகர்கோவிலிருந்து, விழுப்புரத்துலேருந்து, எங்கெல்லாமா இருந்து வந்த பிள்ளைங்க ஒரு 7-8 பிள்ளைங்க மீட் பண்ணுறாங்க. எல்லாம் பிளான் பண்ணுறாங்க, நம்ம போய் ஒரு லாட்ஜில் நம்முடைய திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு குளிச்சு பரப்பிட்டு நம்ம இன்ட்ரிக்கு போவோம்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த 7-8 பிள்ளைங்களும் வேகமாக ஒரு லாட்ஜில் போய் அங்கே எல்லா திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரெடியாகி புறப்பட்டு வராங்க. கீழே இறங்கி வரும்போது இந்த திருநெல்வேலியை சார்ந்த, அதான் ஒரு வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தா பார்த்தீங்களா, அந்த தங்கச்சி, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைய மற்ற பிள்ளைங்கிட்டலாம் சொல்கிறா, அந்த இன்டர்வியூ ஹாலுக்குள்ளே போனால் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஆகையினால என் காலில் போட்டிருக்கிற செருப்பு ரொம்ப பழசாக இருக்குது, நான் வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு செருப்பு வாங்கணும்னு நினச்சேன், எனக்கு டைம் இல்லாமல் போயிட்டுது, சாரி தப்பாக நினைக்காதீங்க, ஆன் தி வேல ஒரு செருப்பு வாங்கிட்டு போகலாமான்னு சொல்லி கேட்குறாள். கூட இருக்கிற பிள்ளைங்களாம் சொல்கிறாங்க, இதில் போய் என்ன இருக்குது, உனக்கு ஒரு செருப்பு வாங்கினா அவ்வளோதானே வா என்று சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு கடையில் போய் அவசரமாக ஒரு வார் வச்சோ ஹீல்ஸ் வச்சோ ஏதோ ஒரு செருப்பை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வேகமாக டைம் ஆகிட்டு வேலூர் சிஎம்சி கேம்பஸுக்குள்ளே போகிறாங்க. நடந்த உண்மை சம்பவம், அந்த செருப்பு புது செருப்பு வாங்கி போட்டு போனால, அந்த புது செருப்பு டக்குனி அத்து போய்விட்டது. அத்து போன உடனே எல்லா பிள்ளைங்களும் சிரிச்சாங்க, பார்த்தியா போன வருஷமும் உனக்கு சீட்டு கிடைக்கல, இந்த வருஷமும் சீட்டு கிடைக்காது. ஏன்னா எந்த உலகத்திலேயாவது புது செருப்பு அத்து போகுமா? உன் செருப்பு இந்த அத்து போயிட்டு பார்த்தியா, உனக்கு நேரம் சரியில்லை, உனக்கு சகுனம் சரியில்லை, 100% உனக்கு சீட்டே கிடைக்காது என்று எல்லா பிள்ளைங்களும் சிரிக்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க. அத்து போன செருப்பை கொண்டு போய் மாற்றிட்டு வரக்கூட டைம் இல்லை. அத்து போன செருப்பை கையில் எடுத்துட்டு ஹாலுக்குள்ளே போகிறா, தான் சீட்டில் வைக்கிறா, அப்படியே உட்காந்து அழுறா. ஆண்டவரே, எல்லா பிள்ளைங்களும் என்ன கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, உனக்கு நேரம் சரியில்லை, சகுனம் சரியில்லை. ஏசப்பா, ஏன்பா எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது, ஏன்பா எனக்கு இப்படிலாம் நடக்குது, போன வருஷமும் எனக்கு கிடைக்கல, இந்த வருஷம் எனக்கு கிடைக்காதோ என்று சொல்லி அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அப்போதான் ஆண்டவர் குறுக்கிட்டார், மகளே நீ அழாத, மகளே நீ அழாத. ரோமர் 8:28 கர்த்தர் காண்பித்தாராம், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாய் நடக்கிறது. இந்த செருப்பு அத்து போயிட்டு நீ அழுறல்ல, சகுனம் சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல, உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல, நீ கவலைப்படாத, இந்த அத்து போன செருப்பு நிமித்தமா உனக்கு ஒரு அற்புதத்தை நான் செய்வேன் சொல்லி கர்த்தர் சொன்னாராம். இந்த தங்கச்சிக்கு ஒண்ணுமே புரியல, யார் செருப்பு அத்து போச்சு, இதுல இருந்து கர்த்தர் எனக்கு என்ன நன்மை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி தோத்திரம் பண்ணிக்கிட்டு துதிச்சுக்கிட்டு இருக்கிறா. எல்லா பிள்ளைங்க பேரையும் கூப்பிடுறாங்க. எல்லா பிள்ளைங்களும் உள்ளுக்குள்ள போயிட்டு எப்பா பயங்கரமாக இங்கிலீஷில் கேள்வி கேட்குறாங்க, டஃப்பான கேள்வி கேட்குறாங்க. எனக்கெல்லாம் சீட்டு கிடைக்காது, எனக்கெல்லாம் சீட்டு கிடைக்காது அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வெளியில் வராங்க. இந்த தங்கச்சை கூப்பிடுறாங்க, ஃபைலெல்லாம் கையில் எடுக்கிறா,
ஏற்கனவே ஒரு செருப்பு அத்து போச்சு, ஆகினால நல்ல செருப்பையும் கலத்தி போட்டுட்டு வெத்து காலா மொட்டை காலா அந்த ஹால் டோரை திறந்துட்டு உள்ளுக்குள்ளே போகிறா. உள்ளே போனால் நிறைய டாக்டர்ஸ் அப்படி ரவுண்ட் கட்டி இருக்கிறாங்க. ஆகையினால என் அன்பு தேவப்பிள்ளையே, அவங்கள பார்த்த உடனே அவங்க எல்லாம் இவளை பார்த்து மேலேயும் கீழேயுமா ஒரு மாதிரியாக முழிக்கிறாங்க, ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு நம்மளை இப்படி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ தான் அதில் ஒரு மேம் சொன்னாங்களாம், ஒரு டாக்டர் சொன்னாங்களாம், பார்த்தீங்களா பார்த்தீங்களா இவ்வளவு நேரமும் எத்தனையோ பிள்ளைங்க இந்த ஹாலுக்குள்ளே வந்தாங்க இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக. எல்லாம் ஷூ போட்டுட்டு பெரிய வார் வச்ச செருப்பை போட்டுட்டு அப்படி வந்து நின்னாங்க. ஆனால் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி எங்கள் திருநெல்வேலி பிள்ளையை பார்த்தீங்களா என்ன தாழ்மையா செருப்பை வெளியே கலத்தி போட்டுட்டு உள்ளுக்குள்ளே வந்து நிற்கிறா பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னாங்களாம். இவாளே செருப்பு அத்து போச்சின்னு தான் வெளியே கலத்தி போட்டுட்டு உள்ளுக்குள்ளே போயிருக்கிறா. ஆனால் அவங்களுடைய கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணினார். அந்த தங்கச்சி சொன்னாங்க, ஒரு வார்த்தை கூட கேட்கல, உன் நேம் என்ன கூட கேட்கல, நீ சலைட், நீ சலைட். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளை அங்கே படித்து முடித்தாங்க. வேலூர் சிஎம்சிலேயே ஒரு நல்ல ஒரு பையனை பார்த்து மேரேஜ் பண்ணாங்க. நல்ல 2 பிள்ளைகள் இன்றைக்கி அரேபிய தேசத்தில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. லீவ் டைமுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தால் வருவாங்க, வந்தால் சொல்லுவாங்க, அண்ணே நல்லா வேலை செருப்பு அத்து போச்சு, அண்ணே செருப்பு மாத்திரம் அத்து போலன்னா, ஐயோ எனக்கும் அதே போல என்னையும் வேண்டான்னு வெளியே கழிச்சு அனுப்பியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்னுடைய தீமையை கூட நன்மையாக மாற்றினார். இன்று இரவு என் அன்பு சகோதர சகோதரி, நீ ஆண்டவரை துதிக்கிற பிள்ளையா இருந்தா உன் வாழ்க்கையில் வந்திருக்கிற தீமையை கூட என் தெய்வம் நன்மையாய் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. யோசுவா 6:20 வாசித்து பாருங்கள். எரிகோ கோட்டையை சுற்றிலுமாக என் அன்புக்குரியவர்களே துதிக்க தான் செய்தாங்க. எரிகோ கோட்டை தரைமட்டமாய் தகர்ந்து விழுந்தது. துதிக்கிறதுல வல்லமை இருக்கிறது பிரியமானவர்களே. ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைங்க ஒரு நாளும் கைவிடப்பட்டதாக சரித்திரம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்ன தெரியுமா? அவரை துதிக்கிறது தான், அவரை துதிக்கிறது தான். தானியேல் 6வது அதிகாரம் 10, 16, 20 வாசித்து பாருங்க. தானியேலை கொண்டு போய் சிங்கக்கபியில தூக்கி போட்டாங்க. என் அன்பு தேவப்பிள்ளையே, ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? அவன் ஜெபிக்கிறான், அவன் ஜெபிக்கிறான், அவன் கர்த்தரை துதிக்கிறான், அதான் குற்றச்சாட்டு. தூக்கி சிங்கக்கபியில தூக்கி போட்டாங்க. சிங்கத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? தன்னை விட பெரிய மிருகத்தை தான் அது வேட்டையாடும். அந்த பெரிய அந்த ஒட்டகச்சிவிங்க அதை அடிச்சிடும் பாருங்க. அந்த சிங்கம் என்ன செய்யும்? ஒரு பெரிய யானையை ஒரு செகண்ட்ல அடிச்சு வீழ்த்திடும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரிய பெரிய காண்டாமிருகத்தை இந்த சிங்கம் அடிச்சு கொன்னுரும். என் அன்பு தேவப்பிள்ளையே பாருங்க, தானியேல் ஒரு சாதாரணமான மனிதன், அவனை தூக்கி சிங்க கபியில தூக்கி போட்டாங்க. கர்த்தர் இந்த சிங்கத்தின் வாயை கட்டினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனை நோக்கி ஜெபிக்கிற துதிக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகம் பாதுகாப்பை கொடுக்கும். தேவனுடைய ஆவியானவர் பாதுகாப்பை கொடுப்பார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, தேவனுக்கு பிரியமான காரியம் ஆண்டவரை துதிப்பதுதான், துதிப்பதுதான். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25, 26 வாசித்து பாருங்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, தொழுமரத்தில் இருக்கிறாங்க, கைகளில் கால்களில் அவங்க கட்டப்பட்டவங்களா இருக்கிறாங்க. ஒரே ஒரு காரியம் செய்தாங்க, ஆண்டவரை துதித்தார்கள், ஆண்டவரை துதித்தார்கள். இந்த பைபிள் சொல்லுகிறது, சிறைச்சாலையின் கதவை கர்த்தர் திறந்தார். இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் சில சிறையிருப்புகள் இருக்கலாம். நீ ஆண்டவரை துதிக்கும் போது அந்த சிறையிருப்புகள் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவப்பிள்ளையே, நம்ம துதிக்கும் போது சாத்தான் ஓட்டமா ஓடி போயிடுவான். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிவதில்லை, நிறைய பேருக்கு தெரிவதில்லை. சாத்தான் பயப்படுற ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? என் அன்பு தேவப்பிள்ளையே, துதி, ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்கிற இடத்துல சாத்தானுக்கு இடமே கிடையாது. அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள். ஆண்டவரை துதியுங்கள்,
ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அரணாயிருப்பா, தேவன் கோட்டையாயிருப்பா, தேவன் துருகமாயிருப்பா. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை துதிக்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது அவரே உங்களுக்கு காவலாளியாயிருப்பா. என் அன்புக்குரியவர்களே, தேவாதி தேவனை துதித்து மகிமைப்படுத்துவதுதான் அவருக்கு பிரியமான ஒரு காரியம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து வாழ்ந்து மடிந்து போகாதீங்க. அவருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அதிகமாக துதிங்க, அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, தானியேல் 3 வேளை ஜெபிச்சாராம். எத்தனை வேளை ஜெபிச்சாரு? 3 வேளை ஜெபிச்சார். ஆனால் தாவீது எத்தனை வேளை ஜெபிச்சார் தெரியுமா? 7 முறை துதித்தார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 167வது வசனம் என்று எண்ணுகிறேன். அதை நாம் வாசிக்கலாமா? சங்கீதம் 119 167வது வசனத்தை, சாரி 130 மன்னிக்கவும், 7 முறை 164வது வசனம். எஸ் எஸ் 119வது சங்கீதம் 164வது வசனம் வாசிங்க. உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தடவை துதிக்கிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 7 முறை. ஒரு 3 முறை துதிச்சவனுக்கு ஆண்டவர் அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தாரு. அவ 7 முறை துதிச்ச இந்த தாவீதுக்கு எவ்வளவு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்திருப்பாரு. என் அன்பு தேவப்பிள்ளையே, எத்தனையோ முறை சவுல் தாவீதை கொல்லணும் நீ பக்கத்தில் போனா கூட என் கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. துதிக்கிற வீரனுக்கு கர்த்தர் பாதுகாப்பாக இருப்பார். துதிக்கிற பிள்ளைங்களை கைவிட மாட்டார். இன்றைக்கு என் அன்புக்குரியவர்களே, இந்த பைபிள் சொல்லுகிறது, நீங்க மறுரூபமாகுங்கள். இந்த வருடத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ஜெபத்தின் நேரத்தை நான் கூட்டுவேன். இன்னைக்கு ஒருவேளை 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? 3/4 மணி நேரம் ஜெபிப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்துட்டு போங்க. 3/4 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? 1 மணி நேரம் நான் ஜெபிப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்துட்டு போங்க. இந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசித்திருக்கிறீங்க, இருக்கிற வண்ணமா இருக்காதீங்க. நீங்க மறுரூபமாகுங்கள், மறுரூபமாகுங்கள். அவருக்கு பிரியமானது என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மறுரூபமாகுங்கள். உங்களுடைய ஜெப வேலையை கூட்டுங்கள். அதிகாலையில் எழும்பி ஜெபியுங்கள். எந்த நேரத்திலும் ஜெபிக்கலாம். ஆனால் அதிகாலையில் ஜெபிக்கிற ஜெபத்தில் வல்லமை இருக்கிறது. அதிகாலையில் இருட்டோட எழுந்து, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 4 மணிக்கு, 4:30 மணிக்கு, 5 மணிக்கு, 5:30 மணிக்கு, அட்லீஸ்ட் 6 மணிக்கு உள்ள அந்த சூரிய வெளிச்சம் வர்றதுக்கு முன்னால நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களால முடியாத ஒரு காரியம் உங்களுடைய முழங்கால முடிய பண்ணிவிடும். உங்களுடைய முழங்கால் முடிய பண்ணிடும். உங்களுடைய மூளை சாதிக்காதது இந்த முழங்கால் சாதிச்சிடும். நீங்க அதிகாலையில் கர்த்தரை தேடுங்க, அதிகாலையில் கர்த்தரை துதிங்க. உங்க பிள்ளைகளின் திருமண காரியம், பிள்ளைகளின் குழந்தை காரியம், வேலை காரியம், உங்க கணவரின் ரட்சிப்புக்காக, பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக என்ன நன்மை வேண்டுமானாலும் சரி, நீங்க அதிகாலையில் ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். தேவனுடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவது தான் அவருக்கு பிரியமான ஒரு காரியம். 2வது ஒரு காரியம் என்ன? பைபிள் சொல்லுகிறது, எபிரேயர் புத்தகம் 13:6 வாசிக்க கேட்போம். 6. எபிரேயர் 13:16. எபிரேயரின் புஸ்தகம் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவருக்கு எதையா பிரியம்? இந்த உலகத்தில் நாம் நன்மை செய்வதுதான் கர்த்தருக்கு பிரியம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து வாழ்ந்து மடிந்து போய் விடாதிருங்கள். ஆண்டவருக்கு எது பிரியமானது என்பதை பகுத்தறியத்தக்கதாக
மறுரூபமாகுங்கள். இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு எது பிரியமான காரியம்? நாம் செய்கிற நன்மை தான் அவருக்கு பிரியமான காரியம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 4:7 என்ன சொல்லுகிறது? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அதே நேரத்தில் நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவமும் வாசல் படியிலே படுத்திருக்கும். இன்றைக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நன்மை செய்யக்கூடிய திராணியை கர்த்தர் உனக்கு தந்திருப்பாரானால் நீ நன்மை செய், நீ நன்மை செய். ஆண்டவர் யாரிடத்துல அதிகம் கொடுக்கிறாரோ அதிகம் கணக்கு கேட்பார். யாரிடத்துல நிறைய பணம் கொடுக்கிறாரோ அவங்ககிட்ட கர்த்தர் கணக்கு கேட்பார். மகனே, மகளே, உனக்கு எவ்வளவு நிறைய பணத்தை கொடுத்தன, நீ என்ன செய்தாய்? எத்தனை பேருக்கு நன்மை செய்தார்? எத்தனை குடும்பத்தை வாழ வைத்தாய் என்று கர்த்தர் கணக்கு கேட்பார். ஒருவேளை நல்ல பதவியை கொடுத்திருப்பாருன்னா 4 வருஷமோ 5 வருஷமோ அந்த பதவி, அந்த 5 ஆண்டுல 4 ஆண்டுல இந்த பதவி உன் கையில் இருந்துச்சு, நீ எத்தனை பேருக்கு நன்மை செய்தாய் என்று சொல்லி கர்த்தர் கணக்கு கேட்பார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யாமல் போவானானால் அதுவே பாவம், அதுவே பாவம். கொலை செய்வது பாவம், விபச்சாரம் செய்வது பாவம், ஐயோ குடித்து வெறித்து ரோட்டில் விழுந்து கிடக்கிறது பாவம், திருடுவது பாவம். அதே நேரத்தில் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திராணி இருந்தோம் நீங்க நன்மை செய்யாம போயிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பாவம் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஒரு அடர்ந்த ஒரு காட்டில் ஒரு தீக்கோழி ஒன்று முட்டையிட்டு அடக்காத்து கொண்டே இருந்ததா. ஒரு நாள் அந்த தீக்கோழிக்கு ரொம்ப வயிறு பசி எடுத்து விட்டது. எல்லா முட்டையும் வச்சுட்டு கொஞ்சம் தூரமாக போய் இறைகளை கொய்த்து சாப்பிட்டு கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் பார்த்து அந்த தீக்கோழிக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அந்த காட்டுக்குள்ளே இருந்தார். அவர் தான் யானை நண்பர். யானை அப்படி உருண்டு திரண்டு வந்தது. பார்த்தா தீக்கோழி முட்டைய எல்லாம் இருக்குது, அடக்காத்துட்டு இருக்க வேண்டிய தீக்கோழியை காணோம். இந்த யானைக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. இன்னைக்கோ நாளைக்கோ குஞ்சு பொறிக்கணும், இந்த முட்டைக்குள்ள இருக்கிற கருவெல்லாம் ஹீட் இல்லைன்னா என்ன ஆயிரும்? செத்து போயிடும். இந்த நேரத்தில் போய் இந்த தீக்கோழி எங்கடா போச்சுது என்று இந்த யானை கோபப்பட்டது. அப்போ ஒரு யோசனை ஒன்று வந்தது. சரி, அது எங்கே போச்சுன்னு தெரியல, அது வர்ற வரைக்கும் நம்ம போய் அடகாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டை மேலே ஏறி படுத்துச்சு பாருங்க, எல்லா முட்டையும் உடஞ்சி போச்சு. நன்மை செய்வது போல செய்வார்கள், செய்கிறதெல்லாம் தீமை, செய்கிறதெல்லாம் தீமை. அவங்க எங்கே இருப்பாங்க தெரியுமா? சர்ச்சில் நம்ம கூட தான் இருப்பாங்க. எங்கே இருப்பாங்க தெரியுமா? நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் இருப்பாங்க. எங்கே இருப்பாங்க தெரியுமா? நம்ம கூட தான் வேலை செய்வாங்க. என் அன்புக்குரியவர்களே, பைபிள் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது, எரேமியா 13:23, தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் கர்த்தருக்கு பிரியம், அதுதான் கர்த்தருக்கு பிரியம். எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கு தீமை செய்யாதிருங்கள். உங்களால் முடிந்த மட்டும் நன்மை செய்யுங்கள், முடிந்த மட்டும் நன்மை செய்யுங்கள். நன்மை செய்யாமல் போக முடியாட்டா கூட பரவாயில்ல, தீமை செய்யாதிருங்கள், தீமை செய்யாதிருங்கள். இது போன்ற ஒரு இடத்திற்கு நான் ஊழியத்திற்காக சென்றிருந்தேன். ஒரு அன்பு தாயார், ஐயா எங்களுடைய வீடு ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்கிறது, வீட்டில் வந்து ஜெபிக்க வருவீர்களா என்று என்னை அழைத்தார்கள். சரி என்று சொல்லி அவர்களோடு கூட அவருடைய வீட்டுக்கு நான் கடந்து போனேன். அவங்களுடைய வீட்டுடைய முன் அறையில், வரவேற்பு அறையில் ஒரு வாலிப மகள் சுடிதார் அணிந்து கொண்டு அப்படியே ஒரு மூலையில் குத்தச்சு உட்கார்ந்துருக்கிறது போல உட்கார்ந்துருந்தாள். அந்த வீட்டுக்குள் அடியெடுத்து உள்ள போன உடனே என்னை பார்த்தது தான் தாமதம், அப்படியே சிரின்னு சிரித்தாள். எனக்கே ஒரு வினாடி பயம் உண்டாயிட்டு, என்னடா இப்படி சிரிக்கிறா என்று சொல்லி
கொஞ்ச நேரத்தில் அந்த சிரிப்பு அடங்கியது. ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்தான். அன்பு தாயார் சொன்னாங்க, என் பிள்ளைக்கு இந்த ரெண்டும் தான் தெரியும் ஐயா, உடுத்த தெரியாது, உண்ண தெரியாது. என்னுடைய பிள்ளைக்கு சிரிக்கும் அழத்தான் தெரியும். நான் கேட்டேன், பிறவிலிருந்தே இப்படி இருக்கிறாளா, இல்லை இப்போதுதான் இப்படி இருக்கிறாளா? அவங்க சொன்னாங்க, இல்லையா, என் மக டீச்சர் ட்ரைனிங் படித்து முடித்திருக்கிறாள். ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க, பிள்ளைய வந்து பார்த்தாங்க. பிள்ளை பிடிச்சிட்டுன்னு சொல்லி வந்த இடத்துல கடையில் போய் பூ வாங்கிட்டு, எங்களுக்கு இந்த பிள்ளை தான் வேணும் எங்கள் பையனுக்குன்னு சொல்லி பூ வச்சுட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளை படித்து முடித்த உடனே பிள்ளைக்கு மேரேஜ் ஒழுங்காயிட்ட என்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் ஐயா. ஆனால் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போனவங்க பதிலே சொல்லலை. ஒரு வாரம், 2 வாரம், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் ஆயிட்டு எந்த விதத்துலையும் எங்களை காண்டாக்ட் பண்ணலை. நாங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் ஃபோனை எடுக்கலை. சரி, அப்போ என்ன பிரச்சனை, போய் பார்த்துருவோம் சொல்லிட்டு நான் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போனேன். அங்கே போனப்போ தான் தெரிந்தது, அந்த பூ வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கும்போது எங்கள் ஊருக்காரங்க யாரோ ஒருத்தங்க அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு ஃபிக்ஸு உண்டு, காக்காவளிப்பு உண்டு. திடீர்னு வாயில் நுரையா அப்படி கக்கிருவா, கை காலாம் இழுத்துட்டு போகும். சாவி கொத்த போய் கையில் கொடுக்கணும், அப்போந்தான் இந்த காக்காவளிப்பு நிற்கும் அப்படின்னு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட இல்லாதது பொல்லாததை சொல்லியிருக்கிறாங்க. என் பிள்ளைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது, சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும். நான் அதை சொன்னேன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட. எங்களுக்கு ஆகாதவங்க யாரோ சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் பாஸ்டர்கிட்ட வந்து கேளுங்க, எங்கள் சபை மக்கள்கிட்ட வந்து கேளுங்க, வேண்டானி மட்டும் சொல்லிடாதீங்க. ஊருக்கே தெரியும் நீங்கள் பூ வச்சுட்டு போனது, சபைக்கெல்லாம் தெரியும், எல்லாரும் கேலி கிண்டலமாக பேசுவாங்க. ஒரே ஒரு பொட்டை பிள்ளைய வச்சிருக்கிறேன், நல்லா இருப்பீங்க. காலில் விழுந்து கேட்டேன் ஐயா. அவங்க சொல்லிட்டாங்க, அப்படிப்பட்டதை நாங்கள் கேள்விப்பட்டதுனால எங்களுக்கு உங்கள் பிள்ளை வேண்டாம், எங்கள் பையனுக்கு வேறு பிள்ளைய பார்த்துட்டோம், நீங்கள் தயவு செய்து போங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்தேன். என் பிள்ளை பதிலுக்காக எதிர்நோக்கி வாசல்லையே காத்திருந்தா. வந்த உடனே நடந்ததெல்லாம் சொன்னேன். இப்படி யாரோ கெடுத்து பேசியிருக்கிறாங்க, தீங்கா பேசியிருக்கிறாங்க, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேண்டான்னு சொல்கிறாங்கடான்னு சொன்னேன். என் மகா ஓடி போய் பெட்டில் ஓடி அழுதுட்டு விழுந்தா. மென்டலாக மாறிட்டா பிரதர், மென்டலாக மாறிட்டா. 3 ஆண்டு காலமாக புத்தி சுவாபீனமான ஒரு பிள்ளையை போல இருக்கிறாள். எல்லா டாக்டர்கிட்டையும் காட்டியாச்சு, மூளை பாதித்திருக்கிறது என்று சொல்றாங்க. உண்ணவும் உடுக்கவும் பிள்ளைக்கு தெரியாது, சிரிக்க மட்டும்தான் தெரியும், அழ மட்டும்தான் தெரியும் என்று கண்ணீரோடு கூட கூறினார்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாக்கிலிருந்து பறக்கிற ஒரே ஒரு வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரத்தையே கெடுத்து விடுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவங்களாக இருக்கிறோமா, தீமை செய்கிறவங்களாக இருக்கிறோமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த பைபிள் சொல்லுகிறது, நீ நன்மை செய். ஏசாயா 1:17, நன்மை செய்ய படியுங்கள். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறோமா, மற்றவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறோமா? இன்னைக்கெல்லாம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நிறைய காரியம் இருக்கிறது பாருங்கள். ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் அவதூறாய் பதிவிடுவது, ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கேவலமாய் பேசுவது, அவன் சரியில்லை, இவன் சபை சரியில்லை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஒரு ஊழியத்துக்கு அவங்க ஜெபிக்கவோ கொடுக்கவோ செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் வாய் கிளிய பேசுவாங்க. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நீ பதிவிடுகிறாய், தேவனுடைய ஊழியக்காரர் குடும்பத்துக்கு விரோதமாய் நீ பேசுகிறாய், ஒருவேளை அதை ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல போடுகிறாய், அது உனக்கல்ல, உனக்கல்ல, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சாபம், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சாபம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிவதில்லை. நிறைய லைக் கிடைக்கணும்,
நம்ம ஃபேமஸ் ஆகணும். யாரையாவது கெடுத்து பேசினால், யாரையாவது தவறாய் ஒரு காரியத்தை பதிவிட்டால் நிறைய லைக் கிடைக்கும், பணம் கிடைக்கும். என் அன்புக்குரியவர்களே, அந்த பணம் 10 ரூபாய் வீட்டுக்கு வந்தா கூட உனக்கல்ல, உன் பிள்ளைகளுக்கு அது சாபம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிவதில்லை. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் துணிகரமாய் பேசுவது, ஊழியக்காரங்க பிள்ளைங்களுக்கு விரோதமாய் துணிகரமாய் பேசுவது. தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களை பார்த்து கொள்ளுவார். நல்ல ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் தேவன் வெகுமதி கொடுப்பார். அவர் நியாயம் தீர்க்கிற தேவன். நம்மளை கர்த்தர் நியாயாதிபதியாய் ஏற்படுத்தவில்லை. என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய தாவீது ராஜா கொண்டு வர்றார். அப்போ ஊசா என்று சொல்லக்கூடிய என்ன செய்யறான்? அந்த உடன்படிக்கை பெட்டிய எப்படியாவது காப்பாற்றணும். நல்ல எண்ணம் தான். மாடு மரளுது, அந்த பெட்டி சாயுது. ஆகையினால போய் தன்னுடைய கையை வைத்ததை தொட்டான். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதுக்கு தேவன் ஆசாரியர்களை நியமித்திருக்கிறார். அதற்கென்று தேவ பிள்ளைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவங்களுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா ஊசா ரொம்ப நன்மை செய்யற மாதிரி, ரொம்ப அந்த உடன்படிக்கை பெட்டியை காப்பாற்ற போற மாதிரி துணிகரமா அந்த உடன்படிக்கை பெட்டி மேல கையை வச்ச உடனே கர்த்தர் அடித்தார், செத்து போயிட்டான். என் அன்பு தேவனே, உடன்படிக்கை பெட்டியை தொட்டவனுக்கே அந்த நிலைமைனா, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் துணிகரமாய் பேசுறவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கர்த்தர் கொடுக்க போறார்? என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஜெபம் பண்ணு ஊழியக்காரனுக்காக. ஒருவேளை இந்த ஊழியக்காரனுக்கு நீ உணர்த்தணும் கர்த்தர் சொன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்கள சொல்லு. 4 பேர் 100 பேருக்கு தெரிகிற மாதிரி அவங்க பெயரை நீ டேமேஜ் பண்ணும்போது அது உங்களுக்கு கண்ணியா மாறிடும். இன்னைக்கு ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உண்மை செய்தியை யாரும் சொல்லுவதில்லை. 1-3 திருச்சி. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் அன்புக்குரியவர்களே, உனக்கு நன்மை செய்ய திராணி இருந்தா நீ நன்மை செய், தீமை செய்யாத. இந்த 2024 ஆண்டுல அடியெடுத்து வைத்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மறுரூபமாகுங்கள். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து ஆமா ஆமான்னு சொல்லி ஜால்ரா தட்டிட்டு போகாத. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு பயந்து வாழுங்க. உங்களால் இயன்ற நன்மைகளை செய்யுங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் சொல்லுகிறது நீதிமொழிகள் 3:27 நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உங்க சபையில் ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம், மேரேஜ் ஒழுங்காயிட்டு, பிள்ளைக்கு வரன் கொடுக்க முடியல, ஒரு வேலை ஒரு பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதை நம்ம பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனா கர்த்தர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். என் அன்பு பிள்ளையே, நீங்க போய் நீங்க வலது கை செய்யறது உங்க இடது கைக்கு தெரியாத அளவுக்கு நீங்க நன்மை செய்து பாருங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை, உங்க பேர பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறான், நீ மறுரூபமாக இருக்கிற வண்ணமாய் இருந்து வாழ்ந்து மடிந்து போகாத. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரசங்கி 3:12 மகிழ்ச்சியா இருப்பதும் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை இந்த பூமியில் நமக்கு இல்லவே இல்லை. நம்ம செய்கிற நன்மை மட்டும் தான் நம்மளை பின்தொடர்ந்து வரும். நம்ம சேர்க்கிற பணம் நம்மளை தொடர்ந்து வராது. நம்ம இந்த உலகத்தை கண்ணை மூடும் போது நம்ம கையில கிடக்கிற சுண்டு வரல கிடக்கிற மோதிரத்தை கூட கலத்திட்டு விட்டுருவாங்க. இதான் இந்த உலகம். நான் ஒரு அடக்க ஆராதனைக்கு போயிருந்தேன். ஒரு 80 வயது உடைய ஒரு பாட்டியம்மா இறந்திருந்தாங்க. காதில் ஒரு கடுக்கான் தொங்கிட்டு இருக்குது.
ஆக அந்த பெட்டியை குழிக்குள்ள வச்சுட்டாங்க. பாஸ்டர் வந்து மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பல் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு மண்ணெல்லாம் போட்டாச்சுது. திடீர்னு மகன் சத்தம் போட்டு சொல்றாரு, ஓ அம்மா காதுல கம்மல் கிடக்குது. உடனே போட்ட மண்ணெல்லாம் எடுத்து செங்கலெல்லாம் எடுத்து உள்ளுக்கு இருக்கிற பெட்டியை தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. வெளியே வச்சு அந்த காற்றுல மட்டும்தான், வேற கையிலெல்லாம் ஏற்கனவே கலத்தியாச்சு, காதில் மட்டும் எப்படியோ கடந்திருக்கு கலத்தாம. ஆக கலத்தி பார்த்தா கலத்தவே முடியலை. எவ்வளவா ட்ரை பண்ணுறாங்க. மூத்த மகன், ரெண்டாவது மகன், மூணாவது மகன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒன்றுமே வேலைக்காகலை. அப்போ உடனே ஒரு ஆசாரியரை வர சொல்லி அந்த கடுக்கான கலத்துறதுக்கு குரலை எடுத்துகிட்டு வர சொல்லியாச்சு. அந்த குரலை கொண்டு வந்து போட்டு என்னமோ பண்ணி பார்க்காங்க, அப்பவும் முடியலை. வேற வழி இல்லை, டைம் ஆகிட்டே இருக்குது. மகன் கண்ணை காட்டிட்டார், அத்துருடா அப்படின்னு பிடிச்சி இழுத்தாங்க பாருங்க, இந்த காது பிஞ்சுக்கிட்டு வந்துட்டுது. இதான் என் மனிதனுடைய வாழ்வு. மனிதனுடைய வாழ்வு இதுதான். நீ கோடி கோடியாய் சம்பாதித்தாலும் ஒரு நயா பைசா உன் கூட வருவதில்லை. ஆனால் ஒன்னே ஒன்று உன் கூட வரும், நீங்க செய்த நன்மை உங்களை தொடர்ந்து வரும். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. ஆகினால் தான் பைபிள் சொல்லுகிறது, நன்மை செய், அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். அப்போஸ்தலர் 10:38 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இன்னைக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அவரை தெய்வமாய் வழிபடுகிற, அவரை தெய்வமாய் வணங்குகிற நானும் நீங்களும் நன்மை செய்வதற்காக அழைக்கப்படுகிறோம். 3 யோவான் 11வது வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தேவனால் உண்டாயிருக்கிறான். இன்னைக்கு நான் நன்மை செய்கிறோமா? நாம் நன்மை செய்கிறோமா? என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. ஆண்டவரே, என்னை மறுரூபமாக்கும் ஆண்டவரே, நான் யாருக்கு ஆனாலும் நான் நன்மை தான் செய்வேன், இனி நான் தீமை செய்ய மாட்டேன், யாரையும் கெடுத்து பேச மாட்டேன், யாருக்கு விரோதமா நான் பேச மாட்டேன், குற்றம் சாட்ட மாட்டேன். ஆனால் என்னால் என்ற நன்மையை நான் செய்வேன் சொல்லி இன்னைக்கு நீங்க ஆண்டவரோடு கூட பேசிட்டு போங்க. ஆண்டவர் உங்களை அவர் அபரிதமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பா. தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன? தேவனுடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவது அவருக்கு பிரியமான காரியம். இரண்டாவது, நன்மை செய்வது அவருக்கு பிரியமான காரியம். மூன்றாவது, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதன் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:7 வாசிக்கலாம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன்னுடைய மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமா கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும்படியே இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். உற்சாகமாய் கொடுக்கிறது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மோசே மூலமாக பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நேராய் வழிநடத்தி கொண்டு வந்தார். அப்போது இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லு மோசே என்று ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். என்ன சொன்னார்? யாத்திராகமம் 25:2 வாசிக்க கேட்போமா? வாசிக்கலாம். யாத்திராகமம் 25:2. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்ல, மனப்பூர்வமாய் உற்சாகத்தோடு கொடுக்கிறவன் எவனோ அவனிடத்துல எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் புத்திரருக்கு நீ சொல்லிரு, நீ உற்சாகமாய் கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கட்டாயத்தின் பேரில் அல்ல, மனமுவர்ந்து ஆண்டவருக்குன்னு சொல்லி நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும் போது அந்த காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்வார்.
அவர் ஏற்றுக்கொள்வார். ஒரு தாயின் பிள்ளைகள் 2 பேர் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். யார் தெரியுமா? காயின், ஆபேல். ஒரு தாயின் பிள்ளைகள், அதுதான் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள். காயின் மூத்த மகன். அவர் என்ன செய்தாரு? அவர் காய்கறி எல்லாம் விவசாயம் செய்தார், பயிரிட்டார். அவைகளில் இருக்கிறவைகளை எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கை படைக்கும்படிக்கு கொண்டு வந்தார். அதே நேரத்தில் இந்த ஆபேல் 2வது பையன், அவர் இந்த ஆடு மாடெல்லாம் வளர்த்தார். அந்த ஆடு மாடுகளை வளர்த்து அதனுடைய தலையீற்று அதனுடைய குட்டிகளை கர்த்தருக்கு காணிக்கையா கொண்டு வந்தார். 2 பேருமே கர்த்தருக்குன்னு சொல்லி காணிக்கை கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் 2 பேருடைய காணிக்கையும் அப்படி பார்த்தார். முதல்ல அண்ணன் காணிக்கையை பார்ப்போம்னு சொல்லி காயின் காணிக்கையை அவை சாக்கு மூட்டையில கட்டி கொண்டு வந்திருக்கிறான். அவன் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கிறான் பாருங்க. அவன் பிஞ்சி, பழம், காய், கொஞ்சம் சொத்தையானது, கொஞ்சம் அழுகினது எல்லாம் பறிச்சு அப்படியே மூட்டையில கட்டி கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்திருக்கிறான். சரி, தம்பி என்ன கொண்டு வந்திருக்கிறான் ஆபேல்? அதை பார்க்கலான்னு பார்த்தா பெஸ்டானதை கொண்டு வந்திருக்கிறான். கொளுத்த கன்று, தலையீற்று, பெஸ்டானது. என் அன்பு பிள்ளைங்க, 2 காணிக்கை பார்க்கிறார். இதுல பழுதட்டுவே இல்லை, ஆனா இதுல பிஞ்சி, காய், அழுவுனது, சொத்த எல்லாத்தையும் பார்க்கிறார். ஆண்டவர் பாருங்க, அண்ணன் காணிக்கைய, காயின் காணிக்கைய நிராகரிச்சிட்டு இந்த ஆபேல் தம்பியுடைய காணிக்கைய ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நல்லா கவனிங்க. தேவனுக்கு கொடுக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி, அதை மன உற்சாகமாக கொடுக்கணும், பெஸ்டானதாக கொடுக்கணும். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறோம் பாருங்க. நிறைய நேரத்தில் அந்த காணிக்கை பெட்டியை திறந்து அதை எண்ணும்போது பார்த்தா இந்த 10 ரூபா தாள், 20 ரூபா தாள் கிழிச்சு போனது, பழசானது, பேங்கில் கூட மாற்ற மாட்டாங்க. சர்ச்சில் காணிக்கையில் தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. என்றைக்குமே நான் என் கையில் ஒரு 50 ரூபா, 100 ரூபா, 20 ரூபா புது தாளாக கிடச்சிச்சுன்னா அதை எடுத்து உடனே என் பைபிளுக்குள்ளே தூக்கி வச்சுக்கிடுவேன். ஏன் தெரியுமா? காணிக்கை போடுறதுக்காக. என் ஆண்டவருக்கு நீ எதை கொடுத்தாலும் சரி, பெஸ்டானதாக கொடுங்க, பெஸ்டானதாக கொடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் அள்ளி தரணும். எப்படி தரணும்? எப்படி தரணும்? அள்ளி தரணும். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கணும்? கிள்ளி கொடுக்கணும், கிள்ளி கொடுக்கணும். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ எந்த அளவினால் அளக்குறியோ அந்த அளவுனால நீ அளக்கப்படுவாய். பாஸ்டருக்காக அல்ல, ஊழியக்காரனுக்காக அல்ல, ஆலயத்துக்காக அல்ல, கர்த்தருக்கு நீ கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருக்கு நீ கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு முறை நான் ஒரு இடத்திற்கு ஊழியத்துக்காக போயிருந்தேன். ஒரு அருமையான தாயார் ஜெபிக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டிருந்தாங்க, வயதான ஒரு அம்மா. அப்போ அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்த போது அவங்க என்கிட்ட ஒரு சாட்சியை சொன்னாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, சரியான வசதி, பிள்ளைங்கள்லாம் சர்ப்ளஸாக எனக்கு பணத்தை அனுப்புகிறாங்க. 3 சர்வெண்ட் நான் வைத்திருக்கிறேன். காலையில் ஒருத்தங்க, ஈவினிங் நேரத்தில் ஒருத்தங்க, நைட்டுக்கு ஒருத்தங்க. நான் மாத்திரம்தான் இந்த வீடு, பெரிய வீட்டில், சொந்த வீட்டில் நான் இருக்கிறேன். ஐயா, நான் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் பாருங்க. நான் அந்த காலத்தில் வேலை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சம்பளம், அந்த அம்மா அப்படியே சொன்னாங்க, கொஞ்சம் சம்பளம். இன்னைக்கு நான் ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறேன், எனக்கு கிட்டத்தட்ட 78, 79 வயசு ஆகுது. இன்னைக்கு நான் இவ்வளவு பென்ஷன் வாங்குறேன். கையை அப்படி நீட்டியே சொன்னாங்க. அன்னைக்கு நான் சம்பளம்னு வாங்கினது இவ்வளவுதான், ஆனால் இன்னைக்கு இவ்வளவுக்கு நிறையா பென்ஷன் எனக்கு கிடைக்க ஐயா என்றெல்லாம் நிறைய காரியங்களை பேசிக்கொண்டே இருந்தார்கள்.
அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீரென்று சொல்லி அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தங்க ஒரு கவர் தூக்கி போட்டு போனாங்க. அதாவது நான் போயிருந்த அந்த சர்ச்சில் அந்த நற்செய்தி பெருவிழாவுக்கான ஒரு கவர் போல தெரியுது. அது அந்த கோயில் பிள்ளை தூக்கி உள்ளுக்குள்ள போட்டு போறார். உடனே இந்த அம்மா பேச்ச நிப்பாட்டிட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி கவனத்தை அங்கே செலுத்தினாங்க. என் கூட என்னை கூட்டிட்டு போன நபர் போய் அதை போய் எடுத்துட்டு வந்து கையில் கொடுத்தா. கையில் கொடுத்தது தான் தாமதம். என் அன்பு பிள்ளையே, அந்த கவரை குறித்து கேவலமாக அந்த அம்மா பேசினாங்க. எனக்கு இந்த சபையே பிடிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? இப்படி கவர் கொடுத்து காணிக்க வாங்குறாங்க, இதுக்கு பிச்சை எடுத்துட்டு போகலாம்னு சொல்லி சொன்னாங்க. என்னுடைய உள்ளம் ரொம்ப பாதித்தது. இந்த அம்மா இவ்வளவு சம்பளம் வாங்கினேன், இவ்வளவு பென்ஷன் வாங்குறேன்னு பெருசா சொல்றாங்க. பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, சர்ப்ளஸ் மணி இருக்குன்னு சொல்றாங்க. ஆலயத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு கவர்ல ஒரு 10 ரூபா காசை வச்சு வைக்க முடியாதா? ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்க? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஆக ஒரு வழியா பேசி முடிச்சாங்க. ஜெபிக்க முற்பட்டேன். ஜெபிக்கிற போதுதான் அந்த அம்மா அவங்க பைபிளை ஓப்பன் பண்ணி என்னுடைய பெயரை போட்டு அவங்களுடைய பெயரையும் போட்டு அதில் ஒரு காணிக்கை வச்சு ஒயிட் கவரில் லாங் சைஸில் அல்ல ஸ்டாப்லர்லாம் அடித்து இது உங்கள் ஊழியத்துக்கு இதை வச்சுக்கோங்கயான்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டுடைய சன்னிதானத்தை சொல்கிறேன். அந்த அம்மாட்ட சொன்னேன், எனக்கு இந்த காணிக்கை ஒன்றும் எனக்கு வேண்டாம். ஆண்டருடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறத பிச்சை காசு நீங்கள் சொன்ன பிற்பாடு நான் இந்த காணிக்கையை வாங்கிட்டு போனா ஆண்டவர் ஏன்ட்ட கணக்கு கேட்பாரு. உங்கள் பணம் உங்கள்கிட்டயே இருக்கட்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருமான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணிட்டு நான் அப்படியே வந்து விட்டேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிற சின்னதோ பெருசோ மனம் ஊர்ந்து கொடுக்க வேண்டும், மன உற்சாகத்தோடு கொடுக்க வேண்டும், கட்டாயத்தின் பேரில் அல்ல. எல்லாரும் காணிக்க போட்டாங்க. இயேசு அந்த காணிக்கப்பட்டியில் இருந்து அப்படியே பார்த்து கொண்டே இருந்தார். ஐஸ்வர்யவான்கள் காணிக்கையை கொண்டு வந்து நிறைய போட்டாங்க. என் அன்பு பிள்ளையே, ஆண்டவர் அதெல்லாம் பார்த்தார். உன்ட்டெல்லாம் இருக்கு, நீ போடுற, தட்ஸ் ஆல், விட்டுட்டார். ஆனால் ஒரே ஒரு பெண்மணி, ஒரு விதவை தாய், தன்னிடத்தில் இருக்கிறதே 2 காசு தான். அதை விட்டுட்டா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. ஆனால் அந்த தாய் அந்த 2 காசை கொண்டு வந்து அந்த உண்டியில் தூக்கி போட்டாங்க, காணிக்கப்பட்டியில் தூக்கி போட்டாங்க. என் தேவனால் புகழப்பட்டாங்க. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ஏன் ஆண்டவர் புகழ்ந்தார் தெரியுமா? இவள் தன்னிடத்தில் இருக்கிறத கூட மன உற்சாகமாய் கொடுத்தாள். என் அன்பு தேவ பிள்ளையே, அவங்கெல்லாம் அள்ளி போட்டாங்க, தான்ட்ட இருக்கிறத போட்டாங்க, நிறையா இருக்கிறத போட்டாங்க. ஆனால் இவ கொஞ்சமாக தான் கொடுத்தா. ஆனால் தன்னிடத்தில் இருந்ததே அந்த கொஞ்சம் தான். அதையும் கர்த்தருக்கு மனப்பூர்வமாக கொடுத்ததுனால தான் தேவனாலே புகழப்பட்டாள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தில் கூட நீ மறுரூபமாகு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு என்று கொடுக்கணும். பாஸ்டருக்காக, மனுஷனுக்காக, ஊழியத்துக்காக, ஆலயத்துக்காக அல்ல. ஆண்டவருக்கு நீங்க மனப்பூர்வமாக கொடுங்க. ஆண்டவருக்கு கொடுக்கிறது வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நீ அப்படி செய்து பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த பைபிள் சொல்லுகிறது லூக்கா 6:38 கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பைபிள் சொல்லுகிறது, வாசிங்கம்மா, லூக்கா 6:38 நாம் வாசிக்க கேட்கலாம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். என் அன்புக்குரியவர்களே, நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். ஆண்டவருக்கு என்று சொல்லி, ஊழியத்துக்கு என்று சொல்லி, கர்த்தருக்கு என்று சொல்லி நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கிறோமோ அதனுடைய பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் யாருக்கும் கடனாளியாக இருக்க மாட்டார். ஆண்டவர் யாருக்கும் கடனாளியாக இருக்க மாட்டார். என் அன்புக்குரிய மல்கியா 3:8 முதல் 10 வரைக்குள்ள வசனத்தை வாசி பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை சோதித்து பாருங்கள்,
பைபிள்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் என்ன சோதித்து பார் என்று எந்த இடத்துல கர்த்தர் சொல்லல. ஆனால் மல்கியாவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 8 முதல் 10 வரைக்குள்ள வசனத்தை வாசி பாருங்க. என்ன டெஸ்ட் பண்ணி பாரு, என்ன சோதித்து பாரு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன செய்வாராம்? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நம்மளை ஆசீர்வதிப்பாராம், நம்மை ஆசீர்வதிப்பாராம். என் அன்புக்குரியவர்களே, ஒரு சபையை குறித்து கர்த்தர் பெருமைப்பட சொல்லுவார். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்க கேட்போமா? வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, மக்கேதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருக்கையில், தங்களுடைய பரிபூர்ண சந்தோஷத்தினால மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சபை எப்படி இருக்கிறது? என் அன்பு சபையே, நீ தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தில் நீ மறுரூபமாக இன்னும் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதே அந்த 2 ரூபா காயின்ஸ் தான். ஏன்னா அந்த விதவை தாய் அதானே போட்டாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்கு மனப்பூர்வமாக கொடுத்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. நான் பொதுவாக காணிக்கை குறித்து எங்கேயும் பேசுறதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த டாபிக்கு காணிக்கை குறித்து நான் சொல்ல வேண்டியதுனால நான் சொல்றேன். என் அன்பு சபையே, நீ கொடுத்துப்பா, கர்த்தர் உன்னை அபரிதமாய் ஆசீர்வதிப்பா. மறுரூபமாகுங்கள். இந்த புதிய ஆண்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கிறீங்க. தேவனுக்கு எது பிரியமானது என்பதை பகுத்தறியத்தக்கதாக மறுரூபமாகுங்கள், மறுரூபமாகுங்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து வாழ்ந்து மடிந்து போய்விடக்கூடாது. மறுரூபமாக்கப்பட்டவர்களாக ஆவிக்குரிய சபை காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 18:23 வாசிக்க கேட்கலாம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு எது பிரியமான காரியம்? பைபிள் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தை விட்டு திரும்பி பிழைப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். திரும்பி பிழைப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். இன்றைக்கு நம்முடைய துன்மார்க்க ஜீவிதத்தில் உழன்று கிடக்கிறோமோ, துன்மார்க்கமான வாழ்க்கை வாழுகிறோமோ, சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கிறோமோ, மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறோமோ, என் அன்பு பிள்ளைகளை மனம் திரும்புவோம். எனக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவங்க கூட இந்த டாஸ்மார்க் கடையில் போய் நிற்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவ சகோதரன் ஒரு டாஸ்மார்க் கடையில் போய் நிற்பான் என்று சொன்னால் தேவனுடைய நாமம் அவன் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது, தூஷிக்கப்படுகிறது. மதுபானம் தேசத்தின் சாபம். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் மதுபானம் அருந்துகிறான் என்று சொன்னால், தேசத்தில் மதுபானம் மலிந்து கிடக்கிறது என்று சொன்னால் தேசத்தில் சாபம் இருக்கிறது என்று அர்த்தம். என் அன்புக்குரியவர்களே, அந்த சாப வாழ்க்கையை விட்டு மனம் திரும்புங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத ரகசிய பாவம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவைகளை விட்டு மனம் திரும்புங்கள். நான் ஒரு இடத்திற்கு ஊழியத்திற்காய் போயிருந்த போது ஒரு அம்மா எனக்கு சாப்பாடு வச்சிட்டு இருந்தாங்க. ஐயா ரொம்ப அன்பாக கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மதிய வேலை சாப்பாடு. என் அன்பு தேவப்பிள்ளையை திடீரென்று சொல்லி அந்த அம்மா
பிரதர், என்னுடைய கணவருக்காக நீங்க ஜெபிங்க பிரதர். அவர் குடித்து விடுகிறார். சில வேளையில் நல்ல மனிதர் தான், ஆனால் குடித்து விடுகிறார். குடித்தா முழு குடிகாரன், ஃபுல்லாயிருவார். ஆகையினால் எல்லா வருமானமும் அந்த டாஸ்மார்க் கடைக்கே போய்விடுகிறது. அவர் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபியுங்கள் என்று நான் சாப்பிட்ற நேரத்தில், அவர் பரிமாறிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அம்மா டமால் என்று ஒரு வார்த்தையை போட்டு விட்டார்கள். அவர் மூஞ்சே கருகி போய்விட்டது. அது வரைக்கும் ரொம்ப மதிப்பா தோரணையா ஊழியக்காரரை உபசரித்து கவனிச்சுட்டு இருந்தவர் குடிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே முகமே கருத்து விட்டது. அந்த அம்மா சொன்ன குற்றச்சாட்டை எல்லாம் அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தார், மௌனமாக இருந்தார். அவர் சொன்னார், ஐயா, என் மனைவி சொல்றது போல கண்டிப்பாக நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள் ஐயா. இந்த குடியை விடணும்னு தான் நினைக்கிறேன், என்னால் விடவே முடியல, நீங்கள் ஜெபிங்க. இன்னொரு காரியம் ஐயா, என் மனைவிக்காக நீங்கள் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கணும் ஐயா. என் மனைவி தான் அந்த பெண்கள் செக்ரட்டரியாக இருக்கிறாள். எங்கள் ஆலயத்தில் காணிக்கெல்லாம் அவள் தான் எடுப்பாள் ஐயா. ஆனால் பாருங்க, சாயங்காலம் 6 ஆயிட்டானா ரிமோட் கண்ட்ரோல் கைமா தான் இருப்பாள். ஒரு டிவி சீரியலை விட மாட்டா. நைட்டு பார்க்க ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போயிட்டோம் முடியலன்னு சொன்னா என் மகளை தொந்தரவு பண்ணியாவது அடுத்த நாள் காலையில் அந்த யூடியூப்ல போய் அதை பார்க்கணும்னு ஒத்த காலில் நிற்பா. டிவி சீரியல்லாம் பைத்தியம் ஐயா, பைத்தியம். என் மனைவி ரட்சிப்புக்காக ஜெபிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. 2 பேரும் பரிமாறிட்டு இருந்தவங்க பரிமாறதையே விட்டுட்டாங்க. சோதரம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை நாம் அவர்களை குற்றப்படுத்தலாம் அல்லது இவர்களை குற்றப்படுத்தலாம். இன்னைக்கு ஒரு கையை நீட்டி பேசுகிறேன் என்று சொன்னால் 3 விரல் என்னை சுட்டி காண்பிக்கிறது, என்னை சுட்டி காண்பிக்கிறது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இந்த ராத்திரியில கர்த்தர் சொல்லுகிறார், துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம். ஒரு 3 மணி நேரம் சினிமா பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள்லாம் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவங்க டிவி சீரியல் சினிமாலாம் பார்க்க மாட்டீங்க, நான் நம்புகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, 3 மணி நேரம் சினிமா வந்து ஒரு குட்டி பிசாசு மாதிரி. என்ன பிசாசு, அது என்ன கதை, அது எப்படி முடிஞ்சிச்சு சொல்லி தெரிஞ்சுக்கிடலாம். ஆனால் ஒரு 1/2 மணி நேரம் சீரியல் பார்க்கும் பார்த்தீங்களா, அது பெரிய பிசாசு. இன்னைக்கு நிறைய பேர் தலையை பிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு கதை எப்படி முடிச்சான், நாளைக்கு அதை எப்படி ஆரம்பிப்பான்னு தெரியலையே. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பிள்ளைகளை குறித்த கவலை இல்லை, கணவனை குறித்த கவலை இல்லை, ஒரே ஒரு கவலை, இன்னைக்கு கதை இப்படி முடிச்சான், நாளைக்கு கதை எப்படி ஆரம்பிப்பான்னு தெரியலையே. பெரிய பிசாசு. என் அன்பு தாயே, மனம் திரும்பு, மனம் திரும்பு. என்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, 7 மணிக்கு மேலே ஒரு விசுவாச பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே போக முடியாது பிரதர். ஏன்யா, ஏன்யா? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூட நம்ம விசுவாச பிள்ளைங்க தான் அவங்க வீட்டுக்கு நம்ம போகவே முடியறது இல்லை. எதுக்கு ஐயா? அவங்க கையில் கன் வச்சிருக்கிறாங்க. ஏன்யா, என்ன சொல்கிறீங்க? அதான் தம்பி, கையில் ரிமோட் கண்ட்ரோலை வச்சிருக்கிறாங்க. அவங்க டிவி சீரியலை பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம போனால் கூட நம்மளை ஒரு பார்வை பார்ப்பாங்க, அடுத்த பார்வை டிவியில் தான் இருக்கும். ஒத்த காலில் டிவியில் வச்சுட்டு தான் பேசுவாங்க. எல்லா வீட்லையும் டிவி சீரியல் ஓடிட்டே இருக்குது. என் அன்பு கிறிஸ்தவ ஜனமே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ மறுரூபமாக மாட்டாயா? இன்றைக்கு நீ கழுவப்பட மாட்டாயா? இன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட மாட்டாயா? பைபிள் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ, ரகசிய பாவங்கள் இருக்கிறதோ, அந்த பாவங்களை இன்னைக்கு அறிக்கையிடுவோம். பைபிள் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:33, துன்மார்க்கரின் வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கும். நீதிமானா வாழ்ந்தா ஆசீர்வாதம் இருக்கும், துன்மார்க்கமா வாழ்ந்தா நம்ம வீட்டில் சாபம் தான் இருக்கும். ஏன் நமக்கு இந்த குறைச்சல்? ஏன் நமக்கு இந்த தடை? ஏன் இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கவில்லை? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய துன்மார்க்க ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால, அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ, இன்னைக்கு அந்த பாவத்தை அறிக்கையிடுங்கள். நீதிமொழிகள் 13:9 சொல்லுகிறது,
நீதிமொழிகள் 24:20 சொல்லுகிறது, துன்மார்க்கரின் தீபம் அணைந்து போகும், அணைந்து போகும். என் அன்புக்குரியவர்களே, வீடு இருளடைந்து போய்விடும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிப்போடு பேசுகிறார், நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நீதிமொழி 24:20 சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவே கிடையாது. இன்னைக்கு ஒருவேளை துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்றோமா? நம்மிடத்துல ஏதோ ஒரு ரகசிய பாவம் இருக்கிறதா? இன்றைக்கு அந்த பாவத்தை அறிக்கையிடுவோம், அந்த பாவத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:13, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நம்ம பாவங்களை அறிக்கையிடும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? சமுத்திரத்தின் ஆழத்தில் தூக்கி போட்டு விடுகிறார். சமுத்திரத்தின் ஆழத்தை யாராயிலும் கண்டறிய முடியுமா? பைபிள் சொல்லுகிறது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை அகற்றி விடுகிறார். இந்த பைபிள் சொல்லுகிறது, தன்னுடைய கண்ணுக்கு முன்னால இருக்கிற அந்த பாவத்தை முதுகுக்கு பின்னால தூக்கி போட்டுறாரா? இன்று இரவு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு ஜீவிதம் இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எல்லாரும் போல நான் வாழக்கூடாது, நான் உம்முடைய பிள்ளையா வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, என்கிட்ட காணப்படுகிற அந்த துன்மார்க்க வாழ்க்கையை மாற்றுங்க, என்னை நீதிமானா மாற்றுங்க. ஆண்டவரே, என்னை ரட்சிங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? யோபு 31:33 சொல்லுகிறது, அருமையான பக்தன் சொல்லுகிறான், நான் ஆதாமை போல என்னுடைய மீறுதல்களை அக்கிரமத்தை ஒளித்து வைத்தேனோ. பக்தன் சொல்லுகிறான், நான் மூட்டை கட்டியா வச்சிருக்கிறேன், என்னுடைய அக்கிரமத்தை நான் ஒளிச்சா வச்சிருக்கிறேன். இன்னைக்கு அப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா? இன்னைக்கு எத்தனை பேருடைய பாவம் அறிக்கையிடாமல் இருக்கிறது? இன்னைக்கு பைபிள் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். எசேக்கியேல் 18:31-32 பைபிள் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த துன்மார்க்க வாழ்க்கை விட்டு என்னை நீர் மாற்றும். ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து நாம் வாழ்ந்து மடிந்து போக விரும்பல. ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக நான் வாழ விரும்புகிறேன், உமக்காக வாழ விரும்புகிறேன். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் நண்பா. இயேசுவின் வருகை மிக சீக்கிரம். ஆயத்தமாகுவோம், ஆயத்தப்படுத்துவோம். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது பிரதர். என் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் வருகைக்கான அடையாளங்கள் இன்றைக்கு ஆங்காங்கே நடந்தேறிக்கொண்டே இருக்கிறது. கொள்ளை நோய் வரும். என்ன சொல்றாங்க தெரியுமா? 2024 இந்த கொரோனா தொற்று மீண்டும் வரும் என்று சொல்றாங்க. கேரளா பகுதியில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகமாக இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்கிறது. வெளியில தெரியறதில்ல, வெளியே தெரியறதில்ல. மீண்டும் ரிப்பீட் கொரோனா வருதுன்னு சொல்றாங்க. இன்னும் இது போல எத்தனையோ கொள்ளை நோய் வரலாம், இது போல செய்தியை கேட்கலாம். நம்ம அச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. பைபிள் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. அல்லேலூயா. பூமி அதிர்ச்சி, நிலநடுக்கம். என் அன்பு பிள்ளையே, பைபிளில் சொல்லப்பட்டது தான் நடந்தேறி கொண்டிருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த நாட்களிலே ஒருவேளை மரிப்பீர்கள் என்று சொன்னால் பரலோகம் சொல்வீர்களா, நரகம் சொல்வீர்களா? என் அன்புக்குரியவர்களே, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைக்கும் போது பரலோக வாழ்வை கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு பாவம் இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துவாரனால் அந்த பாவத்தை அறிக்கையிடுவோம். உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து வாழ்ந்து மடிந்து போகாதபடி இன்னைக்கு மறுரூபமாகிறதற்கு தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல சொன்ன வார்த்தையை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன்.
உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி போக எனக்கு தெரியும். ஆனால் தேவன் சொல்ல சொன்ன வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசுவாரானால், ஆண்டவரே, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து வாழ்ந்து நான் மடிந்து போகாதபடி உமக்கு பிரியமானபடி வாழ எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்ன? உங்களோடு கூட நான் பகிர்ந்திருக்கிறேன். அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவது தான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். இந்த உலகத்தில் வாழுகிற ஜீவிய காலத்தில் நன்மை செய்வது தான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்தில் மன உற்சாகத்தோடு கொடுக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பது தான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். இன்றைக்கு ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை மறுரூபமாக்கும் அப்பா, உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றும் அப்பா. இந்த புதிய ஆண்டுக்குள்ள அடியெடுத்து வைக்கிற கிருபையை கொடுத்துருக்குறீங்க. எத்தனையோ பேர் இந்த 2024 பார்க்கணுன்னு விரும்பினாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்து வைக்கலப்பா. எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டி இருக்கிறீங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து வாழ்ந்து மடிந்து போகாதபடி ஏசப்பா, உம்முடைய பிள்ளையா வாழ நான் விரும்புகிறேன், உம்முடைய பிள்ளையா வாழ நான் விரும்புகிறேன், எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? எல்லாரும் அப்படி ஒரு வினாடி எழுந்திருப்பீங்களா? நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படி எழுந்திருப்பீங்களா? ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட என்ன ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணிப்பீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you Lord. எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற யாராயிருந்தாலும் சரி, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு தெளிவாய் பேசி இருக்கிறார், உங்களோடு தெளிவாய் பேசி இருக்கிறார். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து நீங்க வாழ்ந்து மடிந்து போகாதபடிக்கு என் அன்பு பிள்ளையே, உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள், மறுரூபமாகுங்கள். என்ன காரியத்தில் நீங்க மறுரூபமாக வேண்டும்? துதிக்கிற காரியத்தில், ஜெபிக்கிற காரியத்தில், நன்மை செய்கிற காரியத்தில், கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில், துன்மார்க்கமான வாழ்க்கையை விட்டு நீதிமானாய் வாழும்படிக்கு அர்ப்பணிக்கிற காரியத்தில் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிற பிள்ளைங்களை தேவனுடைய ஆவியானவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா? ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா? தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். தீர்மானங்கள் போர்க்காவண்ணம் காத்து கொள்ள உதவும், நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தாருள வேண்டும், நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தாருள வேண்டும், உத்தமமாய் முன் செல்ல
உதவி செய்யும் யெகோவா. கரங்களை தட்டி ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். பலவிதமான சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும். சாத்தானின் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லா நேரத்தில் தாக்கும். சாத்தானின் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லா நேரத்தில் தாக்கும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து வாழ்ந்து மடிந்து போகாதபடி என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறுரூபமாக, நீ மறுரூபமாக இந்த புதிய ஆண்டுக்குள்ள அடியெடுத்து வைத்திருக்கிறாய். இந்த ஆண்டை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமானால் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து வாழுகிற மனுஷனாய் மனுஷியாய் வாழக்கூடாது. மறுரூபமாக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும். என்னென்ன காரியத்தை மறுரூபமாக்கப்பட வேண்டும்? தேவனை துதிக்கிற காரியத்தில், நன்மை செய்கிற காரியத்தில், கொடுக்கிற காரியத்தில். என் அன்பு பிள்ளையே, துன்மார்க்க ஜீவிதத்தை விட்டு நீதிமானாய் மாறுகிற காரியத்தில் இன்னைக்கு ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை மறுரூபமாக்கும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து நான் வாழுகிற மனுஷனாய் மனுஷியாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானது இன்னதென்பதை பகுத்தறியத்தக்கதாக என்னை மறுரூபமாக்கும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் கரங்களை தொடுகிறது, இயேசுவின் கரங்களை தொடுகிறது. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு கடந்து போகுங்க. கேட்ட வார்த்தையை ஏதோ அவங்களுக்கு இவங்களுக்கு என்று சொல்லாம கர்த்தர் எனக்கு தான் எங்களுக்கு தான் பேசினார் என்று சொல்லி இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி ஆண்டவரே, நீர் சொல்ல சொன்ன வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மீது தேவனுடைய கரம் அமருவதாக. பிள்ளைகளுடைய நோயை குணமாக்குவீராக, கட்டுகளை கட்டவிழ்ப்பீராக. ஆசீர்வாதங்கள் இறங்கி வரட்டும். என்னென்ன வியாதி பலவீனத்தோடு இந்த இடத்துல நின்று கொண்டிருப்பார்களோ இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகம் அடைவார்களாக. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற என் அன்பு பிள்ளைகள் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. என்னென்ன காரியத்தில் தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் விலகி போவதாக. உம்முடைய நாமத்தினால மனதார வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாய் கடந்து செல்லட்டும். இருக்கிற வண்ணமாய் அல்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காணட்டும், ஒரு மறுரூபத்தை காணட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.